தனுஷ் மாதிரி இன்னொரு இப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நெப்போலியன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இப்போ எல்லோருடைய மனதிலுமே மிகப்பெரிய அளவில் பாராட்டுதலுக்குரியதாக அமைஞ்சிருக்கான். இதை பார்த்துட்டு எல்லோருமே எவ்வளோ பெரிய மனது நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு அப்படின்னு நெப்போலியன் அவர்களை பாராட்டி வந்துட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நடிப்பால் அனைவருடைய மனதையுமே கட்டி போட்டவர் தான் யார் அப்படின்னா நடிகர் நெப்போலியன் அவர்கள். அவருடைய மூத்த மகனான தனுஷ் அவர்களுக்கு கடந்த வருடம் அக்ஷயா அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய அளவில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்களில் இருந்தது. மருத்துவர்களாக இருக்கிறவர்கள்லேருந்து நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது ஜப்பானில் பிரமாண்டமாக திருமணம் நடந்துச்சு. நட்சத்திரங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பிறகு 2 பேரும் தங்களது வாழ்க்கையை அதீத காதலோட நடத்தி வந்துட்டுருக்காங்க. நெப்போலியன் செய்திருக்கக்கூடிய செயல் ரொம்பவே நிகழ்ச்சியடைய வச்சிருக்கு. பாரதிராஜாவால் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர். அதோடு மட்டும் இல்லாமல் மகனுக்காக அமெரிக்காவுக்கு போனார் நெப்போலியன் அவர்கள். அதையும் தாண்டி அரசியலையும் குதித்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து வரவேற்பு மக்களிடையே பெற்றார். அதைத் தொடர்ந்து இந்தியாவில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது தனுஷ் அவர்களுக்கு. ஆனால் செட் ஆகலைன்னு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். அமெரிக்காவிலேயே சிகிச்சை கொடுத்து வந்துட்டு இருந்தார். தன்னுடைய மகனுக்கு ஒரு அப்பாவாக கோலாகலமாக திருமணத்தை நடத்தி முடிச்சிருந்தார். அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அக்ஷயாவினுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டாரே அப்படின்னு ஒரு தரப்பினர் சொன்னாலும் இன்னொரு தரப்பினர் வந்து வாழ்த்தி வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் நெப்போலியன் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்டாகி இருக்குது. தன்னுடைய மகன் போல் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு மயோபதி மருத்துவமனை ஒன்றை தொடங்கி இருக்கிறாராம். அதற்காக போடப்பட்ட பூஜை வீடியோவில் அவரது நண்பர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். ஏற்கனவே நெப்போலியன் ஒரு மருத்துவமனை தொடங்கி இலவச சிகிச்சை அளித்து வருவது எல்லாருக்கும் தெரியும். இப்போது இன்னொரு மருத்துவமனையை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நான் வந்து அஜித் படத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு விஜய் பட நடிகை ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்கிறாங்களாம். நடிகர் அஜித் நடிப்பில் மிகப்பெரிய ஹிட் அடித்த காதல் கோட்டை படத்தில் நான் ஹீரோயினாக நடிக்க வேண்டியது அப்படின்னு பிரபல நடிகை அஞ்சு அரவிந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேர்காணல் ஒன்றில் பேசியிருக்கக்கூடியவங்க காதல் கோட்டை படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க வேண்டியது நான் தான், ஆனால் அதை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. அதை நினச்சி நான் வருத்தப்படலை. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுடைய தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக யதார்த்தத்தை பேசியிருக்கிறாங்க. எனக்கு அஜித் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்படி சொல்லியிருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எல்லோருமே நீங்கள் நடிச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேட்டி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அகத்தியன் அவர்கள் காதல் கோட்டை திரைப்படத்தை இயக்கியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அஞ்சு அரவிந்த் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறதுனால எல்லோருமே ஐயோ நீங்கள் நடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.